இது மாதிரி நடக்குது? நான் என்ன தப்பு பண்ண? என்ன மட்டும் ஏன் இந்த கடவுள் இப்படி சோதிக்கிறாரு? ஸ்டெல்லா, என்னாச்சு ஸ்டெல்லா? ஏன் உட்காந்து அழுதுட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ போ ஜானி, நீ போ. என்னாச்சு ஸ்டெல்லா? நேத்து கூட நீ ஆபீஸ்க்கு வரவே இல்லை, என்னாச்சு? ஏன் அழுதுட்டு இருக்கன்னு தானே கேக்குறேன். நான் தான் ஒண்ணும் இல்ல சொல்றேனே ஜானி, அப்புறம் ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டே? நீ போ, எனக்கு ஒண்ணும் இல்ல. என்ன விரட்டுறதுலே இருக்காது ஸ்டெல்லா. நீ என்ன பார்த்து சொல்லு, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லு, நான் போறேன். நீ திரும்பி என் கண்ணை பார்த்து சொல்லு ஸ்டெல்லா, சொல்லு. இல்ல, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸ்டெல்லா, என்ன பிரச்சனைன்னு சொன்னாதானே தெரியும் ஸ்டெல்லா. நீ இதே மாதிரி விலகி போயிருந்தனா எனக்கு என்ன தெரியும் சொல்லு. இல்ல ஏதோ நடந்திருக்கு, என்னாச்சுன்னு சொல்லு ஸ்டெல்லா. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உனக்கு பண்றேன். பிரச்சனையே நீ தான் ஜானி, சொன்னா உனக்கு புரியுமா? என்கிட்ட பேசாத ஜானி, என் பின்னாடி வராத, சொன்னா புரிஞ்சுக்கோ. ஏன் ஸ்டெல்லா இப்படி மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுற? என் உலகமே நீ தான், உனக்கு அது தெரியும்ல. ஜானி, என் உலகமே எங்க அப்பா தான், அது உனக்கு தெரியும்ல. இப்ப எங்க அப்பாவே என்ன தப்பா நினைச்சிட்டாரு, அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஜானி, எனக்கு அலைன்ஸ் பாக்குறாங்க, என்ன தனியா விடு, என் பின்னாடி வராத, சொன்னா புரிஞ்சுக்கோ. என்ன ஸ்டெல்லா சொல்ற? அலைன்ஸ் பாக்குறாங்களா? ஸ்டெல்லா ஸ்டெல்லா கொஞ்சம் நில்லு, உன்கிட்ட பேசணும் ஸ்டெல்லா. என்னப்பா, என்னாச்சு? அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தீங்களே, பொண்ணு ஓகேவா? பொண்ணெல்லாம் சூப்பரா இருந்துச்சுமா. பொண்ணு பார்க்க லட்டு மாதிரி இருந்துச்சு. அப்போ பொண்ணு பார்க்க என்னை விட அழகா இருக்குமா? அடச்சே, நீ வேற தங்கச்சி, அந்த பொண்ணு உன்னை விட நல்லாவே இருக்காது. என்னன்னு என்கிட்ட எல்லாரும் மறைக்கிறீங்களா? என்னை விட அழகு தானே. அந்த வயிற்றுல நீ ஏன் கேக்குற? அந்த பொண்ணு நல்லாவே இல்ல, நல்லா பண்ணு மாதிரி இருக்குது அந்த பொண்ணு. என்னன்னு, என்ன பண்ணு மாதிரி இருக்குதா? ஆமாச்சி, அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏதோ கும்கிக்கு புடவை கட்டின்னு வந்த மாதிரி இருந்துச்சு. என்ன அந்த பொண்ணு பிடிக்கல? அந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? யாரு பிடிக்கல அந்த பொண்ணு? ஐயோ, நான் இல்லம்மா, எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குது. உன் புள்ளதான் சொன்னாரு, கேட்டுக்கோ. என்னடா சின்ன தர நினைச்சுன்னு இருக்கு? அந்த பொண்ணு ஏன் நல்லா இல்ல? நல்லா தானே இருக்காவ. ஏமா, அந்த புள்ளைய பார்க்க சின்ன புள்ள மாதிரி இருக்குது. அந்த புள்ளையால எனக்கு எப்படிமா மேட்ச் ஆகும்? எனக்கு அந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கலமா. அந்த பொண்ணு எனக்கு தேவையே கிடையாது, என்ன விட்டுருங்க. பாத்தீங்களாங்க, என்ன அவ இப்படி பொறுப்பே இல்லாத பேசிட்டு போறா, நீங்க மட்டும் கம்முன்னு உட்காந்துருக்கீங்க. அதுக்கு நான் என்னம்மா பண்ணுவேன்? என்னையே இப்படி மறைக்கிற? நீ அவனதான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்ன சொல்றான்னு. எனக்கு ஏதோ தப்பா படுதுங்க, எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அவன் ஏதோ மனசுல வச்சுட்டு தான் இதெல்லாம் பேசிட்டு கிடக்கா, பாத்துக்கோங்க. அடிச்சே, எனக்கு என்னாச்சுன்னே தெரியல. எதனா பொண்ணுக்குன்னு பார்க்க வந்தாலே என் மனசு கடந்து அடிச்சுக்குது. இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கெல்லாம் நான் வந்த மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இந்த பக்கம் எல்லாம் நானும் ஒரு பொண்ணு இங்க வந்து விளையாடுற மாதிரி பேசுன மாதிரி ஏதேதோ தோணுது. அவன் ஒருவேளை வந்திருப்பனும். அந்த பொண்ணு யாரா இருக்கும், எப்படியா இருந்தாலும் அந்த பொண்ணு இந்த ஊரா தான் இருக்கும். கூடி சீக்கிரம் அந்த பொண்ணை நம்ம தேடி கண்டுபிடிப்போம். மியாவ், மியாவ். பூனையே இங்க வா. நான் வந்ததுல இருந்து இந்த பூனை என்னையே பார்த்துட்டு இருக்கு. சமத்து பொண்ணு, உன்னை பார்த்தாலே எனக்கு பாவமா பரிதாபமா இருக்குது. ஆமா, நீ யார் வீட்டுல இருக்க? உனக்கு யாருமே கிடையாதா? ஐயோ பாவம், இந்த பூனையை பார்த்தா எனக்கே அழுகழுகையா இருக்கு. சரி வா, உன்னை நான் என் வீட்டுக்கு கூட்டுன்னு போறேன். அங்க வந்து நீ சமத்தா இருக்கணும், சரியா? வா போவோம். என்னப்பா, நம்ம வந்தாச்சு, இங்க யாரையுமே காணாமே. எது நம்ம வயலுன்னு தெரியலையே. சின்னதர, இங்க இருந்து நம்ம கண்ணு கட்டின தூரம் எங்கெங்க பச்சை பசேன்னு இருக்குது, அது எல்லாமே நம்ம வயலு தான். நம்ம நஞ்ச புஞ்சன்னு நிறைய போட்டிருக்கோம். வாவ், அப்படியா? சூப்பர்மா சூப்பர். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிடாதீங்க, உனக்கு எவ்வளவு போட்டோ வேணுமோ எடுத்துக்கோ. ஆமா, இங்க என்ன யாரையுமே காணா. இதுக்கு மேல வண்டி போவாது, எப்படி வழி போறதுன்னு தெரியலையே. ஆமா, அதுதான் ஒண்ணும் புரியல. யாராச்சும் வருவாங்க, அவங்க கிட்ட வழி கேட்டு போயிடலாம். ஐயோ, இவங்களா? அன்னைக்கு நம்ம இவங்க வண்டியில தானே போய் மோதணும். இவங்க கண்ணுல படாத எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் தெரிஞ்சது, அவ்வளவுதான். ஏங்க, அதோ ஒரு பொண்ணு போறா. ஏமா பொண்ணு, கொஞ்சம் நில்லு. ஐயோ, நம்மளதான் கூப்பிடுறாங்க போலயே. திரும்பி பார்த்தோம், அவ்வளவுதான். வழியில போற வம்ப இடுப்புல ஏத்தி விட்ட மாதிரி ஆயிடும். அப்படியே நைஸா கிளம்பிடணும். என்ன இந்த பொண்ணு கூப்பிட போயிட்டு இருக்கா? ஏமா பொண்ணு, ஒன்னதான் கொஞ்சம் திரும்பமா. அச்சச்சோ, நல்லா மாட்டனே. திரும்பி நின்னு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. சொல்லுங்கம்மா, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? உன்னை எங்கேயும் நான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கே. இல்லம்மா, என்னை எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் இங்க தான் வேலை செஞ்சுன்னு கிடப்பேன். நான் வீடு விட்டா வேலை, வேலை விட்டா வீடு, வேற எங்கேயும் என்ன பார்த்துருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த குரலை நான் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கு. இல்லைங்க, என்ன என் குரல நீங்க எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் யாருக்கிட்டயுமே பேச மாட்டேன் நானு. ஆமாம்மா, நானும் பார்த்த மாதிரி தான் இருக்கு. அட கடவுளே, இது என்ன வம்பா போச்சு. இவங்க எங்க வந்திருக்காங்க? தெரிஞ்சா அவ்வளவுதான். சின்னதோர வேற வந்திருக்காரு. சின்ன பொண்ணுகிட்ட வேற போய் சொல்லணும். சின்ன பொண்ணுகிட்ட சொன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவா. ஏமா பொண்ணு, நான் மாட்டுங்க கேட்டுட்டு கிடக்க, நீ என்ன தனியா அங்க புலம்பிட்டு கிடக்க? இல்லங்க, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? ஆமா, நான் வேற எதுக்காக கூப்பிட்டேனே கேட்கல பாரு. சரி, இங்க முனியாண்டி விட்டு வயல்லாம் எங்கமா இருக்குது? முனியாண்டி விட்டு வயல கேக்குறீங்க? தோ இருக்குது பாருங்க. இதுல இருந்து ஆரம்பிச்சுன்னு போக வேண்டியதான். முனியாண்டி விட்டு வயல் இது பூராவே அவங்களுதுதான். அது தெரியும். முனியாண்டி எங்க இருக்காருன்னு உனக்கு தெரியுமா? அவரை பார்க்க தான் நாங்க வந்திருக்கோம். எனக்கு தெரியும். வாங்க, நான் அங்கதான் போறேன். என் கூடவே வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். சரிங்க, எல்லாரும் வாங்க. இந்த பொண்ணு பின்னாடியே நம்ம நடந்து போவோம். எப்படியாவது இவங்களை கூட்டின்னு போய் அங்க விட்டுற வேண்டியதுதான். செல்லத்தாயி, எனக்கு என்னமோ இந்த பொண்ணு மேல சந்தேகமா இருக்குது, பாத்துக்கோ. உங்களுக்கு யாரை பார்த்தாலும் சந்தேகமா தான் இருக்கும். பேசாத வாயை முடிக்கணும். வாங்க, இங்க பாருங்க. அங்க போய் உங்க ஃப்ரெண்டு கிட்ட நல்லா விசாரிக்கணும்னு உட்காந்துக்குன்னு பேசிட்டு கிடக்காதீங்க. இந்த நிலத்தெல்லாம் எப்படி நம்ம கிட்ட திருப்பணுமோ திருப்புங்க. சரிம்மா, நிலத்தெல்லாம் திருப்புவோம்.
என்ன தம்பி நீ என்ன வேலை செய்கிற? நோஞ்சா மாரி தூக்கிட்டு வந்திருக்க. உன்ன மாதிரி வயசுல எல்லாம் நாங்க எப்படி தூக்கின்னு வருவோம் தெரியுமா? இல்லங்க ஐயா, ரொம்ப கணக்குது. அதான் கொஞ்சம் பொறிமா தூக்கி போலான்னு தூக்கி போறேன். என்னத்த பொறிமா தூக்கின்னு போய்கிட்டு இருக்கிறது நாளைக்காய் உண்ணாத வச்சுக்கின்னு நவுந்து தான் நடந்துனுக்கிற. சுறுசுறுப்பா வேலை செய்யுங்க. என்னதான் இந்த காலத்து பசங்க எல்லாம் வேலை செய்யுதோ சும்மாவா ஏனாமா ரூபா கொடுத்துக்கின்னு உக்காந்து கிடக்க. வாங்கம்மா, இவர்தான் முனியாண்டி, இந்த தோட்டத்துக்கே சொந்தக்காரரு. என்ன, இந்த தோட்டத்துக்கு அவர் சொந்தக்காரரா? ஏமா வசதி டைம் என்னாவது? நீ இப்பதான் வேலைக்கு வந்துட்டு கிடக்க. இந்த மாதிரி எல்லாம் வேலைக்கு வந்தா நீ வேலைக்கும் வரத்தல ஒண்ணுக்கும் வரத்தல வீட்டுக்கு கிளம்பு. கொல்லிக்காரே, உங்களை தேடிதான் இவங்க வந்தாங்க. அவங்களை இட்டுன்னு வரதுக்கு தான் டைம் ஆயிடுச்சு. என்ன தேடி யார் வர போறாங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னாங்க, நீங்களே பாத்துக்கோங்க. நண்பா நீயா? நண்பா உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆகுது? ஆமா எப்படி இருக்க? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்னப்பா, உன் புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன். எவ்வளவு நாள் ஆச்சு பார்த்து? ஆள் அடையாளமே தெரியல, ஃபுல்லா மாறிட்ட போ. நீ மட்டும் என்னடா ஆள் அடையாளமே சுத்தமா தெரியல, அப்படியே எல்லாமே மாறிட்ட. மாமா தங்கச்சி எப்படி இருக்க? நல்லா இருக்கியம்மா? நான் நல்லா இருக்கேனே, நீங்க நல்லா இருக்கீங்களா? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லாதாமா இருக்காங்க. பரவாயில்லையே, 2 பசங்களும் ஆள் அடையாளமே சுத்தமா தெரியல, அப்படியே மாறிட்டாங்க. ஆமாண்ணே, பசங்களுக்கெல்லாம் வயசு போச்சுல, அதான் ஆளடியுமே தெரியல, மாறிட்டாங்க. ஹாய் அங்கிள், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்பா. சரி, என்ன இப்போ திடீர்னு எல்லாரும் வந்துட்டீங்க ஊர்ல இருந்து? என்ன விஷயம்? ஏனே, ஊர்ல இருந்து எல்லாரும் திடுப்புன்னு வரக்கூடாதா? அப்படியெல்லாம் இல்லம்மா, குடும்பத்தோட வந்திருக்கீங்களே இத்தனை வருஷம் கழிச்சு, அதான் என்ன விஷயம்னு கேட்டேன். நம்ம சின்ன தாய்க்கு இருக்க வயசாகுதுல்ல, அதான் ஏதாவது பொண்ணுக்குன்னு இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷமா போச்சு. பாருங்களேன், நீங்களே எதனா பொண்ணுக்குன்னு இருந்தா பார்த்து சொல்லுங்க அவனுக்கு. எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி எதனா இருந்தா முடிச்சு போடுவோம். சரிம்மா தங்கச்சி, சரிம்மா. வாங்க எதனா சாப்பிடுங்க. வெயில்ல இருந்து அங்க இருந்து கலப்பா வந்திருப்பீங்க, எதனா சாப்பிடுங்க. டேய் தம்பி. என்னங்க ஐயா, கூப்பிட்டீங்களா? தம்பி, எல்லாருக்கும் இளநீ வெட்டி கொடு. வாவ், இங்க சூப்பரா இருக்குது. இதையும் ஃபுட் எடுத்துக்கலாம். இந்தாங்க எல்லாரும் வயிறம்ப இளநீ குடிங்க. ஓ ஏன்னா நம்ம இளநியா இது? சாப்பிடறதுக்கே சூப்பரா இருக்குது. பரவாயில்லடா, வயலெல்லாம் ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்க. பூரா பாக்குறதுக்கு பச்சை பசேர்னு இருக்குது எல்லாம். ஆமாடா மையாண்டி, என்ன பாத்துக்க சொல்லி கொடுத்துருக்க நிலத்தை பூரா. நான் எப்படி வச்சிருப்பேன்னு சொல்லு, பொண்ணு மாதிரி பாத்துக்க மாட்டேன். எங்க கேளுங்க, நான் பயிர் வைக்க போறேன், நிலத்து பூரா குடுங்கன்னு சொல்லி கேளுங்க. தங்கச்சி என்ன சொல்லுதுடா? முதுகு பின்னாடி ஏதோ பேசுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, நம்ம இருந்தா கூட இப்படி எல்லாம் பாத்துக்க மாட்டேன். அண்ணனா இருக்கோ ரொம்ப நல்லா பாத்துக்கிறாருன்னு சொல்றான். பாவி மனுஷா, நான் என்ன அப்படியா சொன்னேன்? நீ வீட்டுக்கு வா, உனக்கு இருக்குது. மாமா உனக்கு ஒரு தூது விட்டேன், அந்தி மேக காத்து வழியா வந்துச்சா சொல்லு. வந்துச்சே சின்ன பொண்ணு. என்னடி வசந்தி, என்ன வந்துச்சு? சின்ன பொண்ணே, நீ வந்துச்சான்னு பாடுன, ஆனா அங்க வந்துடுச்சு. என்னடி, என்ன வந்துச்சு வசந்தி? என்ன வந்துச்சுன்னு சொல்லி நிக்கிறேன். ஒண்ணு இல்லக்கா, சும்மா சொல்லிட்டு கிடந்தேன். ஐயோ, இவளுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ஊர் பூரா டமர் அடிச்சிட்டு வந்துருவா. சின்ன பொண்ணே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சின்னத்தோர வந்திருக்காரு. என்னடி சொல்ற? சின்னத்தோர இங்க வந்திருக்காரா? ஆமாண்டி சின்ன பொண்ணு, அவங்க எல்லாரும் உங்க அப்பா கிட்ட தான் நின்னு பேசிட்டு கிடக்காங்க. அப்படியா சொல்ற? சரி வாடி போய் பாப்போம். வசந்தி, நீ சொல்லும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வாடி ஓடி போய் பாப்போம். அதுக்கு தானே வந்திருக்கேன், வா போவோம். என்ன இவளுங்க இப்படி ஓடுறாளுங்க 2 பேரும் சேர்ந்துக்குன்னு? சரிடா நண்பா, அப்ப நாங்க கிளம்புறோம். ஏன்டா இருந்து சாப்பிட்டு போங்க, வாங்க வீட்டுக்கு. இல்ல, நாங்க போயிட்டு இன்னொரு நாள் வரோம். இப்ப டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். சரிம்மா தங்கச்சி, சரி பாத்து போயிட்டு வாங்க. எங்கடி வந்திருக்காங்க? என்ன நீ இங்கதான் சுத்தி வந்து உன்ன நீ போய் வேலை செய்யலையா? இல்ல அங்கிள், நான் சும்மா தான் இங்க வந்தேன். இதோ போயிடுறேன். எப்ப கேட்டாலும் சும்மா வந்து நினைக்கிறேன். அப்ப நீ வேலையே செய்யறது கிடையாது போல. ஐயோ, நான் போறேன்டி, நீ பேசி நான் சமாளிச்சுக்கிடி. சின்ன பொண்ணு, நாளையில இருந்து அந்த பொண்ணை வேலைக்கு கூட்டாராத. இந்த பொண்ணு வேலையே செய்யற மாதிரி தெரியல. அப்பப்ப நான் பாக்குறப்பெல்லாம் எங்கேயாச்சும் சுத்திட்டு தான் கிடக்கு. சரிப்பா, நான் கூட்டார மாட்டேன். யாருப்பா அது? யார்கிட்டயே பேசிட்டு இருந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அதுவாமா, அது என் ஸ்நேகித. அவன் தான் என்னோட உயிர் ஸ்நேகித. இந்த நிலத்துக்கெல்லாம் அவன் தான் சொந்தக்காரன். அப்படியாப்பா? அவங்க ஏதோ போயிட்டாங்களா? அவங்க போயிட்டாங்க. அவங்க குடும்பத்தோட வந்து கொல்லியெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நம்மள பாத்துட்டு போறதுக்காக வந்தாங்க. அப்புறம் என்னடா பேசிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. என்ன பண்றது, அவங்க ஊர்ல இருக்கும்போது இந்த நிலத்தெல்லாம் பார்த்து நம்ம தான் பயிர் வச்சுட்டு கிடந்தோம். இப்போ அவங்க வந்துட்டாங்க. நிலத்துக்குள்ள திருப்பி கேட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. ஓ அப்படியா? சரி விடுங்கப்பா. இது எப்படியா இருந்தாலும் அவங்க நிலம் தானே, கேட்டா கொடுத்துதான் ஆகணும். ஆமாமா, அதான் நானும் பாத்துட்டு கிடக்கேன். சரி நீ போ, அங்க எல்லாரும் வேலை செய்யறாங்களான்னு பாரு. நல்லா சுத்திட்டு தான் கிடக்காங்க, நீ போய் பாரு போ. சரிப்பா, நான் கிளம்புறேன். சின்னத்தோரைய பாக்கலான்னு வந்தேன். என் நேரம் அவனை பார்க்கவே முடியல. எப்படியும் மறுபடியும் இங்க வருவான்ல, அப்படி வரலைன்னா நம்மளே தேடி போய் சீக்கிரமா பாத்துட வேண்டியதுதான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீடியோ எப்படி இருந்துச்சு? மறக்காம நம்ம வீடியோக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா நம்ம சேனலை வந்து லைக் பண்ண மாட்டீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காம சின்ன பொண்ணு ட்வின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி வச்சுக்கோங்க. சொந்தங்களே, நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் எங்களால நிறைய வீடியோ போட முடியும். நீங்க எதனா என்கிட்ட சொல்லணும்னா மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எப்படி ஸ்டோரி வேணும்னு நீங்க அதை கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்க ரெடி பண்ணி போடுறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பாக்குறவங்க மறக்காம உங்க ஊரையும் உங்க நேமையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பாய்.